ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம். இட்டாலியன் டிஷ்ஷு இது. நம்ம இந்தியனைஸ் பண்ணிடலாங்க. இந்த டிஷ்ஷு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாஸ்தாவில் வந்து நம்ம 2 டைப்ஸில் செய்யலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லிட்டு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஜூஸியாக நம்மள்ட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம இந்த பாஸ்தாவை செய்யலாங்க. பாஸ்தா செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இந்த பாஸ்தாவை நம்ம நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம செய்யலாம். நாம் செஞ்சுருக்கிற பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் 1 கப்பு அளவுக்கு எல்போ பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாஸ்தா நிறைய பாஸ்தா இருக்குது. இருந்தாலும் எல்போ பாஸ்தாவில் செய்யும்பொழுது ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது கேரட்டு எல்லாம் ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸு நீங்கள் கோஸ் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வீட்டில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நம்ம 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அந்த பாஸ்தாவை இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தாவை அதில் போடுறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது நல்லா பபிள்ஸ் வரும். அந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கலாம். பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கூடவே நம்ம கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்க்கும் பொழுது பாஸ்தா வந்து உதிரியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொட்டு அளவுக்கு 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதை வந்து நல்லா வடித்து ட்ரைன் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா வந்து 75% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். 100% அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் நமக்கு வந்து பாஸ்தா வந்து கஞ்சி மாதிரி வந்துடும். அதனால் வந்து 75% அளவுக்கு நம்ம வேகட்டும். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வருதுங்க. ஒரு 50% அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேக வருது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 75% அளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா உப்பி வருங்க இந்த பாஸ்தா. இப்போ நம்ம எடுத்து ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ பேன் வச்சுக்கலாங்க. இந்த பேனில் தேவையான அளவுக்கு நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். நல்லா உருகட்டும். இந்த பட்டர்லேயே கொஞ்சமாக நம்ம அந்த கேரட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 குக் அளவுக்கு பீன்ஸையும் போட்டுக்கலாங்க. 1 பை 1 இப்போ கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வதக்கும் பொழுது ஒரு 1/2 குக்கு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நல்லா வந்து குக்காகி வரணும்னு இல்லை. நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடும். நம்ம ஒரு சிம்மில் வச்சு அதுக்கு கொஞ்சம் அதிகமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பட்டரில் குக் ஆகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பக்கத்திலே இருந்து நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றுறதில்ல. இப்போ நல்லா குக்காகி வருது பாருங்கள். அந்த பட்டரோடு நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் கீழே அடியில் தீஞ்சு போயிடும். பக்கத்துலேயே இருந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க.
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் தேவையான அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா உருகி வரட்டுங்க. இந்த நேரத்தில் நாம் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நான் மைதா மாவு பதிலாக இப்போ கொஞ்சமாக பால் எடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பாலும் பட்டரும் நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயிட் சாஸ், இப்போ நம்ம சாஸ் தான் செய்கிறோம். இப்போ மைதா மாவு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் மைதா மாவு வந்து மில்க்கு கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா லம்ஸ் வராமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். நம்ம பட்டர் போட்டுட்டு அப்பயே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வருது. இது தாங்க ஒயிட் சாஸு, நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதனுடைய கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கி விடணும். இல்லைன்னா நீங்கள் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் தண்ணி விடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாஸ் செய்யும்பொழுது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் சாஸ் நமக்கு நல்லா வரும். இப்போ இதில் ஆர்கனோ சேர்க்கலாம். ஆரிகனோ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு, நம்ம காரத்துக்கு குடமிளகா தான் சேர்த்துருக்கோம். அது கொஞ்சமாக நமக்கு காரம் கொடுக்கும். இட்டாலியன் டிஷ்ஷுன்றதால நம்ம இந்த ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்கும் சேர்க்கும்பொழுது நமக்கு வந்து டேஸ்ட்டு ரிச்சாக தூக்கி தரும். இந்த நேரத்தில் கொஞ்சம் சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க. 1 by 1 சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது கொஞ்சமாக நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே போட்ட பிறகு நீங்கள் உப்பு வந்து பதம் பார்த்துக்கலாம். எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஜூஸி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்ச உடனே வீட்டில் காலி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த பாஸ்தா ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, காரமே இருக்காது, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் நல்ல ஜூஸி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நம்ம கொடுத்தா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாஸ்தா பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.